إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இந்த தஃப்சீருடைய மஜ்லிஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். இது போன்ற மறுமையிலும் நல்லோர்களோடும் நபிமார்களோடும் நம் அனைவரையும் வல்ல அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். சென்ற வாரம் திருக்குர்ஆனுடைய 3வது சூரா ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தார்கள் என்று பெயரிடப்பட்ட அந்த சூறாவினுடைய முதல் 6 வசனத்தை நம்ம பார்த்தோம். அதனுடைய விளக்க உரைகள், கடவுள் கொள்கை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து, அல்லாஹ் அல்லாதவர்களை மனிதர்களை கடவுளாக ஆக்கியவர்கள், அவர்கள் வைத்த வாதங்கள், அதற்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் நேரடியாக மறுப்பு கொடுக்காமல் அல்லாஹுடைய பண்புகள், கடவுளுடைய பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் அந்த வசனங்களில் சொன்ன செய்திகளை எல்லாம் சென்ற வாரம் தெளிவான முறையில் அந்த 6 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு வசனம் திருக்குர்ஆனை பற்றியும் திருக்குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய கருத்துக்கள் சம்பந்தமாக, திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அதனுடைய கருத்துக்கள் எப்படி அமைந்திருக்கிறது, கருத்துக்களை வைத்து அது எத்தனை வகைப்படும், அதை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வகை என்ன என்பதை அல்லாஹ் விளக்குகிறான். ஆல இம்ரான் சூராவினுடைய 7வது வசனம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், நபியே உங்கள் மீது அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கினான். ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், நபியே உன் மீது அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கினான். மின்ஹு ஆயாத்தும் மஹ்கமாத்தும், இதிலே தெளிவாக விளங்கக்கூடிய வசனங்கள் உண்டு. மின்ஹு, இந்த வேதத்திலே, ஆயாத்தும் மஹ்கமாத்தும், தெளிவாக விளங்கக்கூடிய, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய, தெளிவாக விளங்கக்கூடிய வசனங்கள் உண்டு. உன்ன உம்முல் கிதாப், அந்த வசனங்கள் இருக்குது, தெளிவாக விளங்கக்கூடிய வசனங்கள் இருக்கிறது, பொருள் விளங்கப்படும்படியான வசனங்கள் இருக்கிறது. அதுதான் இந்த வேதத்தினுடைய அடிப்படையான விஷயம், அடிப்படையான வசனங்கள். உம்முல் கிதாப், அதுதான் இந்த வேதத்தினுடைய அடிப்படை. உஹரு முத்தஷாபிஹாத், வேறு சில வசனங்களும் இருக்கிறது, பொருள் விளங்க முடியாத வசனங்களும் உண்டு. திருக்குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள், ஒன்று பொருள் விளங்க முடியும்படியான வசனங்கள், உஹரு முத்தஷாபிஹாத், பொருள் விளங்க முடியாத வேறு சில வசனங்களும் இந்த திருக்குர்ஆனிலே உண்டு. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்கிறது, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின், யாருடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் இந்த வேதத்திலே பொருள் விளங்க முடியாத வசனங்கள் இருக்கிறதே அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். இப்திகா அல் ஃபித்னா, எதன் காரணமா, எதுக்காக அவங்க அந்த வசனங்களை பின்பற்றுவாங்க? இப்திகா அல் ஃபித்னா, குழப்பத்தை தேடி, குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதை நாடி. வப்திகா தஅவீலி, அவர்களுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில பரப்பணுங்கிறதுக்காக வேண்டி, அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பொருத்தமில்லாத விளக்கங்களை தேடி, விளக்கங்களை கொடுப்பதற்காக இந்த வசனங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். 2 காரணம் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த வசனங்களுடைய பொருள் வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வர்ராசிகூன ஃபில் இல்ம்,
கல்வியிலே தேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, நன்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்களே, யகூலூன அவர்கள் சொல்லுவார்கள், ஆமன்னா பிஹ் இந்த வேதங்களை, இந்த வேதத்தை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். குல்லும் மின் இந்தி ரப்பினா இந்த எல்லா வசனங்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது. விளங்க முடியும் என்கின்ற வசனங்களும் விளங்க முடியாது என்கின்ற வசனங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. உமா யذكரு இல்லா உலுல் அல்பாப் அறிவுடையவர்களை தவிர வேறு யாரும் நல்லுபதேசம் பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆயத்தினுடைய சுருக்கமான கருத்து என்னென்றா, நபியே உங்கள் மேல அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான். இந்த வேதத்துல 2 வகையான வசனங்கள் உண்டு. ஒன்று பொருள் விளங்க முடியும் என்ற வசனங்கள், பொருள் எதை விளங்க முடியுமான வசனங்கள், அதை பார்த்தா பொருள் வழங்கி கொள்ள முடியும். வேறு ஒரு வகையான வசனங்கள் உண்டு, 2வது வகை, அதனுடைய பொருள் விளங்க முடியாது. இந்த பொருள் விளங்க முடியாத வசனங்கள் இருக்கிறது, இந்த வசனங்களை யார் பின்பற்றுவான்னு சொல்லி கேட்டா, யாருடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்குதோ, யாருடைய உள்ளத்திலே மாற்று கருத்து இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த பொருள் விளங்க முடியாத வசனங்களை பின்பற்றுவார்கள். 2 காரணத்திற்காக வேண்டி, ஒன்று குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டியும், தேவையில்லாத பொருத்தமில்லாத விளக்கத்தை கொடுத்து தங்களுடைய கொள்கையின் பக்கம் வளைப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள், இந்த வசனங்களை பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த வசனத்தினுடைய தெளிவான விளக்கங்கள் தெரியாது. இல்மிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்களே, எல்லாருக்கும் புரியலன்றாலும் மார்க்க கல்வியில தேர்ந்தவர்களுக்கு இது விளங்கும் சொல்றீங்களே, அவர்கள் கூட யகூலூன அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். எல்லாமே இந்த புரியும்படியான உள்ள வசனங்கள், புரிய முடியாத வசனங்கள், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது. இந்த விஷயத்தை அறிவுடையவர்கள் மட்டும்தான் நல்லுபதேசம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல முதல்ல உள்ள ஒரு துண்டு முதல்ல எடுத்துப்போம். அதை பற்றி தெரிந்து கொண்டவர் புதுமையான ஒரு விஷயமாக இருக்கும். திருக்குர்ஆனை அல்லாஹ் மக்களுக்கு வழிகாட்டியாக இறக்கலாம், மக்களுக்கு நல்லது கெட்டதை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி, விளங்க வைப்பதற்காக வேண்டி இறக்கலாம். ஆனா அந்த அல்லாஹ்வை என்ன சொல்றான்னு கேட்டா, குர்ஆன்ல 2 வகையான வசனம் இருக்கு. ஒன்று விளங்கும்படியான வசனங்கள், இன்னும் விளங்க முடியாத வசனங்கள். 2 சொல்லும் போது எல்லாவே விளக்கத்துக்காக வேதத்தை இறக்கலாம், ஆனா அதிலே விளங்க முடியாத ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் யதார்த்தமாக எழும், நமக்குடைய உள்ளத்துல யதார்த்தமாக வரும். பெரும்பகுதியான அறிஞர் பெருமக்கள் இந்த கருத்துல தான் இருக்கிறார்கள். அதாவது திருக்குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள் இருக்கு. இந்த சூறாவினுடைய தொடக்கத்திலே நம்ம சொன்னோம், அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லி இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். பக்ரா சூறால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நமக்கு தெரிஞ்ச யாசீன் சூறா வேணுங்க, யாசீன் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் அரபியில உள்ள ஒரு வார்த்தையாண்ட கேட்ட அரபியில உள்ள வார்த்தை கிடையாது. அலிஃப் லாம் மீம்னு ஒரு வார்த்தை இருக்கா? அல் கிதாப்னு ஒரு வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல் கிதாப்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆயாத்துன் அல்லாஹ் சொல்றான், ஆயாத்துன்னு ஒரு வார்த்தை இருக்காட்ட இருக்கு. அலிஃப் லாம் மீம்னு ஒரு வார்த்தை இருக்காண்ட கேட்ட அலிஃப் லாம் மீம்னு ஒரு வார்த்தை கிடையாது. அலிஃப்னா அலிஃப், லாம்னா லாம், மீம்னா மீம், அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. 3 தனி எழுத்துக்கள் அல்லாஹ் சேர்த்து ஒட்டுமா ஒரு 3 வார்த்தையாக அலிஃப் லாம் மீம் 3 எழுத்தாக சேர்த்து சூறாவுடைய தொடக்கத்துல சொல்றான். குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள் உண்டு. ஒன்று பொருள் விளங்க முடியுமான வசனங்கள். அந்த வசனங்களை நம்ம படிச்சா, அந்த வசனங்களை நம்ம சிந்திச்சா, அந்த வசனங்களை நம்ம ஆய்வு செய்தால் அதிலிருந்து பொருள்களை விளங்கிக் கொள்ள முடியும். 2வது ஒரு வகையான வசனங்கள் இருக்கிறது, பொருள் விளங்க முடியாத வசனங்கள். அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அந்த வசனங்களுடைய பொருள் விளங்க முடியாது. பொருள் விளங்க முடிகிற வசனங்கள் இருக்கு, அதுக்கு அரபியில முஹ்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஆயாத்து முஹ்கமாத்துன் பொருள் விளங்க முடிந்த வசனங்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ பொருள் விளங்க முடிந்த வசனங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முஹ்கமான வசனங்கள். பொருள் விளங்க முடியாத வசனங்கள் இருக்கு, அதுக்கு முத்தஷாபிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தஷாபிஹான வசனங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை இந்த வசனத்தை ஓதுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. புகாரியில 2665வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆல இம்ரானுடைய 7வது வசனம் ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த வசனத்தை ஓதுறாங்க. ஓதி அந்த முழுமையான அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடிச்சிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப்ல இருந்து ஆரம்பிச்சு ஒமா யذكரு இல்லா உலுல் அல்பாப்ங்கிற வரைக்கும் ஓதி முடிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஐதுமுல்லதீன யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இந்த குர்ஆன்ல
பொருள் விளங்க முடியாத வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களை பின்பற்றக்கூடிய யாரையாவது நீங்கள் பார்த்தீர்களேயானால் உலாயிகல்லதீன சம்மல்லா, அவர்களைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். பொருள் விளங்க முடியாத சில வசனங்கள் இருக்கு, அதை தங்களுடைய கொள்கைக்காக வேண்டி, தங்களுடைய தவறான கருத்தின் பக்கம் மக்களை இழுக்கணுங்கிறதுக்காக வேண்டி, தங்களை மக்கள் பக்கம் கவர்ச்சியாக ஈர்க்கணுங்கிறதுக்காகவும் இந்த வசனங்களை பயன்படுத்தி மக்களை இழுப்பார்கள். அந்த மாதிரி உள்ள மக்களை தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். பகதருவும், அந்த மாதிரி பொருள் விளங்க முடியாத வசனங்களை நீங்கள் பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்தால் அவர்களை தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் இந்த வசனத்துல சொல்றான், அவர்களை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சில விஷயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னா யதார்த்தமாகவே விளங்க வேண்டாம் என்று சில விஷயங்களை வச்சிருக்கிறான். அது இன்னமும் மார்க்கத்துல ஒரு புதுமையான ஒரு விஷயம் விளங்க வேணாம். நம்மளை சோதிப்பதற்காக சில விஷயங்களை, சில பொருள்களை, சில கருத்துக்களை நம்ம விளங்க கூடாதுன்னு வச்சிருக்கிறோம். அலிஃப்லாமிக்கு விளக்கம் தெரியாது, யாசினுக்கு விளக்கம் தெரியாது, ரசூலுல்லாஹ் விளக்கிட்டு போல, சஹாபாக்களும் அது சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கல. பொருள் விளங்க முடியாத சில செய்திகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மாதிரி வேறு சில செய்திகளை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வயல்வெளியில சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒரு வயல்வெளியில சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யூதர்கள்லாம் அந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க. ஒரு யூதர்களுடைய ஒரு குழு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகுது. அப்ப அந்த யூதர்கள் குழுவுல சில பேர் பேசிக்கிறாங்க, முகமது இருக்கிறாங்க, முகமது அங்க படுத்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. நம்ம எல்லாம் போய் என்ன செய்வோம்னு கேட்டா அவங்க கிட்ட ரூஹுனா என்னன்னு கேட்போம், ரூஹுனா ஆன்மா, ஆன்மானா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப அங்க உள்ள வேறு சில யூதர்கள் பக்கத்து கூட இருந்தவங்கள யாருக்கிட்ட சொல்றாங்களோ அவங்க சொல்றாங்க, ரூஹுண்டா என்னன்னு உங்களுக்கு தேவையா, அது எது போய் கேட்கணுமா, என்ன அவசியம் இருக்கு, எதுக்கு அது கேட்கணும், எதுக்குப்பா சும்மா இருக்கிறவங்கள போய் ரூஹுண்டா என்னன்னு கேட்க சொல்றேன், என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கறாங்க. நீ கேளுங்க, ஒன்றும் அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஊசி பேர்த்து அந்த யூதர் குழு அப்படியே என்ன செய்யறாங்கட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயல்வெளியில சாய்ந்து இருக்கிறாங்களே அங்க போய் கேட்கறாங்க, இந்த ரூஹுண்டா என்னன்னு போய் கேட்கறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்ன ரூஹுண்டா என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க, ஆன்மானா என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளைக்கிறாங்க, பதில் எதுவும் கொடுக்கல, அமைதியா இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்ட உடனே அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளைக்கிறாங்க. ஹதீஸ்கள் அப்படியே வருது, வஹி இறங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூஹுண்டா என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். மார்க்க ரீதியாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்ளை கொடுப்பாங்க. அப்ப அல்லாஹ்வின் சம்பந்தமாக என்ன வஹி இறக்குறாங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததாக நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குறான். ஒரு வசனமாகவே அல்லாஹ் இறக்குறான். சூரத்துல் இஸ்ரால 85வது வசனமாக அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் இஸ்ரா நம்ம படிச்சிருப்போம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன சம்பந்தமாக வரக்கூடிய 15வது ஜுஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 85வது வசனமாக அல்லாஹ் இறக்குறான். என்ன இறக்குறான்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்துல ரூஹுனா என்னன்னு கேட்கறாங்க. மக்கள் என்ன செய்யறாங்க, உங்களிடத்துல ஆன்மான என்ன என்பதை பற்றி உங்களிடத்துல கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹுண்டா என்ன நல்லா விளக்குறான். இப்படி விளக்குறான்டா, அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹுண்டா அது என்னுடைய இறைவனுடைய கட்டளையிலிருந்து உருவாகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையில கமாண்ட்ல இருந்து உருவாகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையில இருந்து உருவாகக்கூடியதுதான் ரூஹு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ரூஹுண்டா என்னன்னு கேட்கறாங்க, ஆன்மானா என்னன்னு கேட்கறாங்க. ஏன்னா எல்லாம் நம்முடைய எதுவெல்லாம் ரூஹாக இருக்கிறதோ அதுதான் உலகத்துல என்ன செய்ய முடியும், வளர முடியும். ஒரு முடி இருக்குங்க, முடி எப்போ வளரும்னா ரூஹ் இருந்தா தான் வளரும். முடியை பிச்சு கீழே போட்டீங்கன்னா வளருமா, வளராது. முடி பிச்சு போட்டா வளராது. அதே போல ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்கு, அது எப்போ வரட்டா ரூஹ் இருந்தா தான் அது வளரும். ஒரு மரத்தை என்ன செஞ்சுட்டீங்க, வெட்டி போட்டீங்கன்னா வராது. சில மரங்கள் இருக்கு, அது வெட்டி போட்டாலும் வரும். நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கட்டி போட்டா குட்டி போடும் அப்படின்னு ஒரு செடி இருக்கும். ஒரு செடியினுடைய இலைய தண்ணிக்குள்ள முக்கி ஒரு கயிறுல தூள்ல கட்டி போட்டீங்கன்னு வைங்க, மறுநாள் எதிர்த்து பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி, அதாவது இன்னொரு சின்ன இலை உழைச்சிருக்கும். கட்டி போட்டா குட்டி போட்டோன்னு அதுக்கு பேர். அந்த மாதிரி அதுக்கு ஏன்டா அப்ப வெட்டினாலும் அதுக்கு ரூஹ் இருக்கு போய் தான் அது வருது. அப்ப எதுவெல்லாம் ரூஹ் இருக்கோ அதெல்லாம் உயிரோடு இருக்கு. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாருங்கிற என்னாச்சு, ரூஹு போச்சுங்கிறோம். ரூஹு போச்சுன்னா எங்கிருந்து போச்சு, கல்புல இருந்து போச்சா, தலையில இருந்து போச்சா, கால்ல இருந்து போச்சா, எல்லாத்துலயுமே ரூஹ் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துலயுமே முடியில ரூஹ் இருக்கு. ஏன்னா முடியை கீழே போட்ட முடி வரமாடுது, நகம் வளருது, நகத்தை வெட்டி கீழே போட்டா வளர மாடுது. இப்ப நகத்துக்குள்ள இருந்தது ரூஹு, வெட்ட ஒன்று ரூஹு போச்சுங்கிறோம். ரூஹு போச்சுன்னா எப்படி போச்சு, ஒரு புரியாத புதிராகவே இருக்கு.
அப்ப யூதர்கள் வந்து கேட்கறாங்க ரூகுண்டா என்னன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி வஹியா இருக்கிறான்னு கேட்டா, உங்ககிட்ட ஆன்மாவை பத்தி அவர்கள் கேட்கிறார்கள், அப்படியே நீங்க சொல்லுங்க ஆன்மா வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையில இருந்து வருது அப்படின்னு நீங்க சொல்லிருங்கிறாங்க. அப்ப ரூகுண்டா என்ன நமக்கு விளங்கல, ரூகுனா என்னன்னு புரியல. அல்லாஹ் சொல்றான் அவனோட ரூகுல இருந்து ஊதினோங்கிறான். குரான்ல வந்து அவனோட ரூகுல இருந்து ஊதணுங்கிறான் அல்லாஹ். அப்ப ரூகுல இருந்து ஊதுனா எப்படி ஊதுனா? அல்லாஹ் ரூகுல இருந்து பிச்சுக்கிட்டு வந்துச்சா? அது எந்த மாதிரி ஊதுனா? அதை நம்ம சிந்திக்க கூடாது. சில விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இது நீ விளங்காத, புரியலன்னு வெயி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், சில விஷயங்களை வைத்திருக்கிறான். அதே போல மறுமை நாள் சம்பந்தமான விஷயங்கள், மறுமை நாள் இருக்குன்னு வைங்க, மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்பட்டால் மறுமை நாள் வருங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர என்னைக்கு மறுமை நாள் வருங்கிறத வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லவே கிடையாது. அது வந்து திருக்குரான்ல சம்பந்தமாக பல செய்திகள் வந்தாலும் அந்த செய்தியை விளங்க முடியாம தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். குரான்ல மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மறுமை நாள் எப்போ தோன்றுங்கிற அந்த செய்தியை ஒரு 3 இடங்கள்ல சொல்றான். மக்கள் எப்படி ரூஹை பத்தி கேட்கிறாங்க, அந்த மாதிரி நபி உங்களிடத்துல மறுமை நாளை பத்தி கேட்கிறார்கள். ஐயான மூசாஹா, அந்த மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்கிறாங்க. இப்ப எப்போ வரும்னு மக்கள் வந்து கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், மறுமை நாள் இந்த நாள்ல வரும், இந்த டேட்ல வரும், இந்த வருஷத்துல வரும்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா அது கேள்விக்கு அது பதில். எப்போ வரும்னு கேட்ட கேள்விக்கு எது பதிலா இருக்கும்? இந்த டேட்ல வரும், இந்த வருஷத்துல வரும், இந்த மாதிரி உள்ள காலத்துல வரும், ஒரு 2010ல வரும், இப்படி சொன்னாதான் அது பதில். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, மறுமை நாளை பற்றி மக்கள் உங்களிடத்துல நபியை கேட்கிறாங்க. அய்யான முர்சாஹா, அது எப்போ வரும்னு கேட்கிறாங்க. நபியை நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அதை பத்தி உண்டான நாலேஜ் அல்லாஹ் இடத்துல இருக்கு, அதுக்கு மேல பேசக்கூடாது. மறுமை நாள் இருக்குன்னு நம்புங்க, என்னென்ன அடையாளங்கள் இருக்கு நம்புங்க. மறுமை நாள் வரும்போது தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு அதெல்லாம் நம்புங்க. என்னைக்கு வரும்னு சொல்லி அது சம்பந்தமாக கேட்டா அதுக்கு மேலே நீங்க ஆய்வு பண்ண முடியாது. அதனுடைய நாலேஜ் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லா ஹுவ, அவனை தவிர அதனுடைய நேரத்தை யாரும் விளக்க முடியாது என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றான். இப்படி மார்க்கத்துல சில விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நம்முடைய விளக்கத்துக்கு கொண்டு வராமே இருக்கிறான். நம்மளால விளக்க முடியாத வசனங்கள் இருக்கு. ரூஹுண்டா என்ன நம்ம விளக்க முடியுமா? ரூஹுண்டா என்ன? ரூஹ் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வருது, அல்லாஹ்வுடைய கட்டளையில இருந்து வருது. நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்? ஒருத்தன் கேட்கறான்னு வைங்க, டீ எப்படிங்க உருவாச்சு? டீ எப்படி உருவாச்சுன்னா, டீல வந்து பால், சர்க்கரை, டிகாஷன் இதெல்லாம் நீங்கள் கலந்து கொதிக்க வச்சு பொங்கி இறக்கின உடனே கீழே இறக்குனீங்கன்னா டீ உருவாகும் அப்படின்ட்டா இது டீ உருவானதுக்கு உண்டான வரலாறு. டீயை பற்றி கேட்டால் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். டீ எப்படி வந்துச்சு? டீண்டா என்ன தெரியுமா? அது வந்து மனுஷன் செஞ்சான், அதான் டீ இப்படின்ட்டு அது பதிலாகுமா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால் சில விஷயங்களை நீ விளங்காத, உனக்கு விளங்காது, விளங்க முடியாத மாதிரி அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்னு கேட்டால் வைத்திருக்கிறான். அப்போ அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல 2 வகையான வசனங்களை வைத்திருக்கிறான். ஒன்று முஹ்கமான வசனங்கள், பொருள் விளங்க முடியுமான வசனங்கள். சில வசனங்கள் இருக்கு அதனுடைய பொருளை விளங்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதுதான் பெரும்பான்மையான திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய கருத்து, தஃப்சீர் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த வசனத்துக்கு திருக்குர்ஆன்ல வந்து பொருள் விளங்க முடியாத வசனங்கள்ன்றது தப்பு, திருக்குர்ஆன்ல எல்லா வசனங்களும் விளங்க முடியும், அப்படித்தான் இதுக்கு அர்த்தம் வைக்கணும். ஆயாத்து முஹ்கமான ஆயத்துக்கள்கிட்ட எளிமையாக விளங்க முடியும். முத்தஷாபிஹான ஆயத்துன்னு கேட்டால் என்ன, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் விளங்குறது. 2 கருத்து வர மாதிரி உள்ள வசனமா இருக்கும், அல்லது ரகசியம் நிறைய பொதிந்த வசனங்களாக இருக்கும். இப்படிதான் அதுக்கு அர்த்தம் வைக்கணுங்கிற மாதிரி சில அறிஞர்கள், சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மார்க்க அறிஞர்கள் இந்த காலத்துல என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அது தங்களுடைய கொள்கைக்கு அது கொஞ்சம் எதிர்ப்பாக வர்றதன் காரணமாக இந்த வசனங்களுக்கு அந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான தஃப்சீர் உரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், குர்ஆன்ல 2 வகையான வசனம். ஒன்று விளங்க முடிஞ்ச வசனங்கள், விளங்க முடியாத வசனங்கள். பல இடங்கள்ல நீங்க ஆய்வு செய்து பார்த்தாலும் அந்த மாதிரி பொருள் விளங்க முடியாத வசனங்கள்ன்ற கருத்து வைக்கிறது தான் சரியான இதுவாக அமையும். எப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு முத்தஷாபிஹான வசனங்கள் நம்ம சொன்னோம்ல, பொருள் விளங்க முடியாத வசனங்கள் நம்ம சொல்றோம்ல, இந்த வசனங்கள் முத்தஷாபிஹான வசனங்களுக்கு பொருள் விளங்க முடியாத வசனங்கள் சொல்றோம். சில பேர் இதுக்கு பொருள் விளங்க முடியும், 2 பொருள் உள்ள வசனங்களை தான் அது குறிக்குது, ரகசியமான கருத்து உள்ள வசனங்களை தான் இது குறிக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள், அவங்கள பார்த்து சில கேள்விகள் வருது. என்னன்னு கேட்டா, இது பொருள் விளங்க முடியும்னு சொன்னா, ஒரு விஷயத்தை விளங்க முடியும்னா அதை எடுத்து ஃபாலோ பண்ணலாம்ல,
ஒரு விஷயம் எனக்கு விளங்குதுன்னு சொன்னால் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஹதீஸ்கள் நம்ம புகாரியில் சொன்ன அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி பொருள் விளங்க முடியாத வசனங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு விஷயத்தை பொருள் விளங்க முடியும்னா அதை எடுத்து பின்பற்றுறதுல தப்பே கிடையாது. ஒரு ஆயத்தினுடைய கருத்து எனக்கு விளங்குது, அதை நான் எடுத்து பின்பற்றுங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முத்தஷாபிஹான வசனங்கள் இருக்க இதை பின்பற்றக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தால் அவங்கள விட்டு நீங்க தவிர்த்து போய்க்கிங்க, அவங்கள விட்டு எச்சரிக்கையாக இருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன விளங்குது? அப்ப அதுக்கு பொருள் விளங்க முடியாது. பொருள் விளங்க முடிஞ்சாதான் பின்பற்றலாமே, பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு நீ விளங்கினாலும் அது தவறான பொருளாகத்தான் அமையும். ஏன்னா அதனுடைய விளக்கம் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் விளங்க முடியாது. பொருள் விளங்க முடிஞ்ச வசனம்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். முத்தஷாபிகான வசனங்கள்ன்றது முஹ்கமான வசனங்கள்னா பொருள் விளங்க முடியும், முத்தஷாபிகண்டா பொருள் விளங்க முடியாது. இதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரகசியமான பொருள் இருக்கு, 2 வகையான பொருள் வருதுங்கிறாங்களே. ஒரு வாதத்துக்கு இது சரின்னு வைங்க, பொருள் விளங்க முடியும் அப்படிங்கிற உள்ள வசனத்தை அல்லாஹ் 2ஆ ஏன் பிரிக்கணும்? பொருள் விளங்க முடியுங்கிற வசனத்தை அல்ல 2ஆ பிரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. குர்ஆன்ல வசனங்கள் இருக்கு, எல்லாமே பொருள் விளங்க முடியும்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. 2ஆ பிரித்து சொல்லணும், 2மே பொருள் விளங்க முடியும் அப்படின்னு சொன்னா 2ஆ பிரித்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஒரு விவசாயிகிட்ட ஒரு ஆள் இன்டர்வியூ எடுத்தார். அவர் ஆடு வைக்கிறோன்னு வைங்களேன், அவர்கிட்ட அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்டார், உங்கள் ஆட்டுக்கு நீங்கள் என்ன தீவனம் போடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த விவசாயி சொல்கிறாரு, வெள்ளாட்டுக்கா கருப்பாட்டுக்கா அப்படிங்கிறார். வெள்ளாட்டுக்குங்கிற, வெள்ளாட்டுக்கு புல் போடுவேன் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுத்தவர் கேட்குறாரு, கருப்பாட்டுக்கு என்ன போடுவீங்க? கருப்பாட்டுக்கு புல் போடுவேன் அப்படிங்கிறார். அப்படியா, சரி, உங்கள் ஆடுகளுக்கு வந்து நீங்கள் குளிப்பாட்டுவீங்களா, எப்படி குளிப்பாட்டுவீங்க அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, குளிப்பாட்டுவீங்கன்னா எந்த ஆடு கேட்குறீங்க, வெள்ளாட்டு கேட்குறீங்களா கருப்பாட்டு கேட்குறீங்களா அப்படிங்கிறார். வெள்ளாட்டுக்கு எப்படி குளிப்பாட்டுவீங்க? வெள்ளாட்டுக்கு தண்ணி வச்சு குளிப்பாட்டுவேன். அப்புறம் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்குறாரு, அப்போ கருப்பாட்டுக்கு எப்படி குளிப்பாட்டுவீங்க? கருப்பாட்டுக்கும் தண்ணியை வச்சு குளிப்பாட்டுவேன் அப்படிங்கிறார். அப்புறம் இந்த இவர் உங்கள் ஆடுகளை வந்து எங்கே கட்டி வைப்பீங்க? அப்போ அவர் கேட்குறாரு, திரும்ப அந்த விவசாயி கேட்குறாரு, வெள்ளாட்டை கேட்குறீங்களா கருப்பாட்டை கேட்குறீங்களா? இந்த இன்டர்வியூ கேட்குறாரு, வெள்ளாட்டை எங்கே கட்டி வைப்பீங்க? வெள்ளாட்டுக்கு ஒரு கொட்டாய் போட்டிருக்கேன், அந்த கொட்டாய் கூட கட்டி வைப்பேன். அப்போ இன்டர்வியூ பண்ணுறவர் இன்னும் திரும்ப கேட்குறாரு, அப்போ கருப்பாட்டை எங்கே கட்டி வைப்பீங்க, வேற எங்கே கட்டி வைப்பீங்களான்னு கேட்குறாரு. கருப்பாட்டையும் அதே கொட்டாய் கூட கட்டி வைப்பேன் அப்படிங்கிறார். இன்டர்வியூ பண்ணுறவர் கடுப்பாயிட்டா இருந்தால், ஏன்பா வெள்ளாட்டுக்கு நீ என்ன தீனி போடுற, அதான் கருப்பாட்டுக்கு தீனி போடுற, வெள்ளாட்டுக்கு எதை தண்ணி காட்டுறியோ அதான் நீ கருப்பாட்டுக்கு தண்ணி காட்டுற, அப்புறம் மட்டும் எதுக்கு வெள்ளாடை கருப்பாடா வெள்ளாடை கருப்பாடான்னு கேட்டுட்டு இருக்க? 2த்துக்குமே ஒன்று தானே. சரி, இதுக்கு தண்ணி காட்டுற மாதிரி அதுக்கும் தண்ணி காட்டுற, இதுக்கு புல்லு போடுற மாதிரி அதுக்கு புல்லு போடுற, இது கொட்டாயில கட்டுற மாதிரி அதையும் கொட்டாயில கட்டுற, அப்போ எதுக்கு நீ வெள்ளாடை கருப்பாடான்னு 2 வகையை கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ உடனே சொன்னார், இந்த வெள்ளாடு இருக்க அது எனக்கு சொந்தமான ஆடு அப்படின்னாரு. அப்போ இந்த இன்டர்வியூ பண்ணுறவர் நினச்சிக்கிட்டார், கருப்பாடு திருடிட்டு வந்தான் போல, அப்போ கருப்பாடு யாருக்குப்பா சொந்தமானது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்ற, கருப்பாடு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற. அப்போ 2 வகையான ஆடு கிடையாது, ஒரு வகையான ஆடு தான். அதுக்கு ஒரு மாதிரி தான் தண்ணி காட்டுறாரு, ஒரு மாதிரி தான் புல்லு போடுறாரு. ஆனால் 2 வகையை பிரித்து சொன்னால் எவ்வளோ தப்புன்னு விளக்குதா இல்லையா? அப்போ எல்லா வசனங்களும் பொருள் விளங்க முடியும்னு சொன்னால் இந்த மாதிரி தான். அப்போ அந்த 2ஆ பிரித்து சொல்கிறது வந்து நியாயமா? அது வந்து அறிவார்ந்த ஒரு செயலா? எப்படி வந்து 2 ஆட்டுக்கும் ஒரே மாதிரி தான் புல்லு காட்டாரு, 2 ஆட்டுக்கும் ஒரே மாதிரி தான் தண்ணி கொடுக்குறாரு, 2 ஆட்டையும் ஒரே இடத்துல தான் கட்டாரு, 2 ஆடு அவருக்கு சொந்தமான ஆடு. ஆனால் எப்படி கேட்குறாரு, வெள்ளாடை கேட்குறீங்களா கருப்பாடை கேட்குறீங்களா? ஏன்னா 2 ஆடுக்கும் அதே தானே பதில் சொல்ல போறாரு. அப்போ அந்த மாதிரி திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாமே விளங்குதுன்னு கேட்டால், எல்லாமே விளங்க முடியும்னு சொன்னால் அல்லா 2ஐ பிரித்து சொல்லணும். ஒன்று வக்ரம்னு ஒன்று இருக்கு, முத்தஷாபிஹ்னு ஒன்று இருக்கு. ஏன் பிரித்து எல்லாம் சொல்லணும்? 2மே ஒரே கேட்டகரின்னு கேட்டால் இது சில ஒரு வித்தியாசமான விளக்கங்கள்லாம் கொடுப்பார்கள். என்னென்னு கேட்டால், முஹ்கமான வசனங்களுக்கு இது பார்த்த உடனே விளங்கும். கேட்குறீங்களா, பார்த்த உடனே விளங்கும். இந்த முத்தஷாபிஹான வசனங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே விளங்காது. இது வந்து 2-3 பொருள் கொண்ட வசனங்கள்னால இது பார்த்த உடனே விளங்காது. அந்த மாதிரி ஒரு சில வியாக்கியானங்கள் இது கொடுத்து இதை நியாயப்படுத்துவாங்க. ஆனால் இந்த அர்த்தமும் சரி கிடையாது. ஏன்னு கேட்டால், இந்த பார்த்த உடனே விளங்குது விளக்கங்கிறது இருக்குல்ல, ஒவ்வொரு மனுஷனை பொறுத்த மாறும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வைங்க, உங்களுக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி விளங்குவார், இன்னொரு ஆளை கேட்கும்போது ஒரு மாதிரி விளங்குவார். ஒரு வசனத்தை ஒருத்தரை பார்க்குறார், அந்த வசனம் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி விளங்கும், இன்னொரு ஆளுக்கு இந்த முறை விளங்கும். ஒரு ஆளுக்கு எளிமையாக விளங்கும், இன்னொரு ஆளுக்கு கஷ்டப்பட்டு விளங்கும். இப்போ எளிமையாக விளங்குறவர் என்ன சொல்லிட்டு போயிடுவார், இது முஹ்கமான வசனம்ட்டு போயிடுவார்.
கஷ்டப்பட்டு விளங்குறவர் என்ன சொல்லுவாரு, இது முத்தஷாபிகான வசனங்கள், கஷ்டப்பட்டு நான் விளங்குறல அதெல்லாம் முத்தஷாபிகான வசனங்கள்னு போயிடுவார். அப்ப யாரெல்லாம் வந்து எதெல்லாம் முஹ்கமான வசனங்கள் விளங்குறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. எதெல்லாம் கஷ்டமான வசனங்கள்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விளங்குறாங்களோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை விட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து இது எளிமையாக விளங்குற மாதிரி வசனமா இருக்கும், அதே வசனங்கள் இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யும், கஷ்டமாக விளங்குற வசனமாக இருக்கும், அவர் அதை விட்டு போயிடுவார். அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு ஆளை பொறுத்து இந்த விளக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பொருளே கிடையாது, இந்த பொருளை வச்ச இந்த குழப்பம் ஒவ்வொரு ஆடை பொறுத்து மட்டும் நான் என்ன செய்வேன், எனக்கு 6000 வசனங்கள் 6600 வசனங்கள் இருக்கா, அதில் 3000 முத்துஷாபிகன்னுவேன், 3000 தெளிவாக வளர்ந்த வசனங்கள். நீங்க என்ன செய்வீங்க, 2000 இப்படி பிரிப்பீங்க, 4000 பிரிச்சு விடுவீங்க. இப்படி ஒவ்வொரு ஆளை பொறுத்தும் இந்த மாதிரி மாறுபடும். அப்ப இந்த மாதிரி உள்ள கருத்துக்களாக எடுக்க முடியாது. அப்ப அந்த முத்தஷாபிகன் சொல்லக்கூடிய வசனங்களுக்கு என்னதான் அர்த்தம் வைக்க முடியும்னு சொல்லி கேட்டா, பொருள் விளங்க முடியாத வசனங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் வைக்க முடியும். ஏன்னு கேட்டா, விளங்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அது சஹாபாக்கள் இடத்துலயே மாறுபட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவமா இருக்கும். நோம்புனுடைய நேரத்துல பிரபலமாக இந்த சம்பவங்களை சொல்லியிருப்பாங்க. அதி இப்னு ஹாத்திம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு, எது வரைக்கும் நீங்க சஹர் சாப்பிடணுங்கிறத அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, ஹத்தா எந்த பையன் லக்குமுல் கைத்துல் அபியல் மினல் கைத்துல் அஸ்வத், அந்த கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரிகிற வரைக்கும், அதாவது இருளில் இருந்து வெண்மை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது அந்த சஹாபி கேட்ட உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, ஒரு கயிறை தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டாங்க, ஒரு கயிறை தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டாங்க. அந்த கருப்பு கயிறு வந்து வெள்ளையா மாறுதா, கருப்பு கயிறு வெள்ளையா மாறுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்னன்னு கேட்டா, அல் கைத்துல் அபியன மினல் கைத்துல் அஸ்வத், அல்லாஹ் ஒரு இலக்கிய பாணியில சொல்றான். கைத்துனா கயிறுன்னு அர்த்தம், வெள்ளை கயிறுன்னு அர்த்தம். அபிய கைத்துல் அபியன் தான் வெள்ளை கயிறு, கைத்துல் அஸ்வத்னா கருப்பு கயிறுன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இருளிலிருந்து வெண்மை பிறக்கிற வரைக்கும் நீங்க சஹர் சாப்பிடலாங்கிறத இலக்கிய பாணியில் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, கருப்பு கயிறிலிருந்து வெண்மை கயிறு தெரிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்றான். இவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னு கேட்டா, உண்மையிலே இது கயிறை தான் குறிக்குது இந்த வசனம் அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை தூக்கி போய் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பாக்குறாங்க, வெள்ளையாகவும் பாக்குறாங்க, வெள்ளையாகவும் பாக்குறாங்க, கருப்பு கயிறு வெள்ளையா ஆகவே கிடையாது, வெள்ளையாகவும் மாட்டுது. காலையில விடிஞ்சு எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போறாங்க. யார் ரசூலுல்லாஹ், ஆயத்துப்படி நான் அமல் செஞ்சேன், கருப்பு கயிறுல இருந்து இது வெள்ளை கயிறா மாறும்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் இது கயிறு மாறவே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கி கொடுக்குறாங்க. என்ன விளக்கி கொடுக்குறாங்கன்னு கேட்டா, இது வந்து இருளில் இருந்து வெண்மை வர வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இலக்கியமாக சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த வசனம் விளங்கல, இவங்களுக்கு இந்த வசனம் என்ன செய்யல, புரியல. ஆனா எல்லா சஹாபாக்களுக்கும் இந்த வசனம் புரிஞ்சிச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டு இவங்க முடிவு பண்ணிக்க முடியுமா, எனக்கு இது விளங்கல, அதனால வந்து இது வந்து முத்துஷாபிகான வசனம், பொருள் விளங்க முடியாத வசனம், இது வந்து மற்றதெல்லாம் முக்கியமான வசனம் இவங்க எடுக்க முடியுமா? இவங்களுடைய விளக்கத்துல வந்து கொஞ்சம் குறைவு இருந்ததே தவிர மற்றபடி இந்த வசனங்கள் வந்து தெளிவான வசனங்கள் தான். முத்தஷாபிகான வசனங்கள்ன்றது எதை குறிக்கும்னு கேட்டா, எந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா, எந்த வசனங்களுக்கெல்லாம் பொருள் விளங்க முடியாதோ, நம்ம அதான் சொன்னோம், சூறாவினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய யாசின், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப், அர்த்தம் விளங்க முடியாது. எப்போ அர்த்தம் விளங்க முடியாதோ அப்ப இந்த வசனங்கள்லாம் இதெல்லாம் முத்தஷாபிகான வசனங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி நீங்க அடுக்கிறதுக்கான எவ்வளவு ஆதாரங்களை வச்ச உடனே கடைசியா இந்த முத்தஷாபிஹுங்கிறதுக்கு வந்து அர்த்தம் இருக்குன்னு வாதம் பண்ணக்கூடியவங்க கடைசியா ஒரு வாதம் வைப்பாங்க. அப்படியா, சரி குர்ஆன்ல லிஸ்ட் எடுங்க, எதுவெல்லாம் முத்தஷாபிகான வசனங்களோ எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க, குர்ஆன்ல எதுவெல்லாம் முத்தஷாபிகான வசனங்களோ எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க, அதை வச்சு நாங்கள் விளங்கிக்கிறோம். இதெல்லாம் பொருள் விளங்க முடியாத வசனங்கள், இது பொருள் விளங்குற வசனம். ஏன்னா எல்லா இதுக்கும் நீங்க தர்ஜுமா பண்ணிதான் வச்சிருக்கீங்க, அப்ப எங்க பொருள் விளங்க முடியாம இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது வந்து பேசிக்காகவே ஒரு அடிப்படை வாதமற்ற ஒரு கேள்வி. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 100 பேர்ல வந்து எல்லா ஆயத்தை காட்டணுன்ற ஒரு ஆயத்தை காட்டாலும் இந்த வாதம் அடிபட்டு போயிடும். 100 பேர் இருக்காங்க, நம்ம சொல்றோம் 100 பேர்ல வந்து இப்போ 100 பேருமே நல்லவங்கிறாரு, நான் சொல்றேன் இல்ல அதுல கெட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற. கெட்டவங்களும் இருக்கிறாங்க, யார் யாரும் காட்ட முடியுமா அப்படின்னா, ஒரு ஆள் காட்டினாலும் என் வாதம் ஜெயிச்சோம். 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் நல்லவங்க நீங்க சொன்னீங்கன்னா, நான் கெட்டவங்களும் அதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் 10 பேரை காட்டணும்னு அவசியம் கிடையாது, 20 பேரை காட்டணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஆளை காட்டா கூட முடிஞ்சு போச்சு. ஒரு ஆளை காட்டி இதில் கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு நான் நிரூபிச்சா கூட அந்த வாதம் சரியாகி போயிடும். அந்த மாதிரி குர்ஆன்ல வந்து முத்தஷாபிகான வசனங்கள் என்ன லிஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு வசனத்தை காட்டினாலும் என்ன செஞ்சிடும், பொருள் விளங்க முடியாத வசனங்கள் குர்ஆன்ல இருக்குன்றதை காட்டி போயிடும். உதாரணத்துக்கு என்ன, அலிஃப் லாம் மீம் அர்த்தம் சொல்லு, அல்லாஹ் அலிஃப் லாம் மீம்க்கு விளக்கியிருக்கானா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விளக்கி இருக்கிறாங்க, அலிஃப் லாம் மீம்னா என்ன விளக்கி இருக்காங்களா, இல்லை சஹாபாக்கள் விளக்கி இருக்காங்க, யாருமே விளக்க கிடையாது. அப்ப அதனுடைய பொருள் எப்படி எடுப்பீங்க? அப்ப அதுக்கு பொருள் விளங்க முடியல, பொருள் இல்லாத வசனத்தை அல்லாஹ் சொல்ல மாட்டான். பொருள் இல்லாத வசனத்தை, ஏன்னா பொருள் இல்லாத ஒரு வசனத்தை சொல்றது ஒலரல், பொருள் புரிய முடியாத வசனங்கள் சொல்றது ஒலரல் கிடையாது. ஒரு ஆள் சைனா பாஷையை வந்து பேசுறாரு, இங்க இருக்கிற 100 பேருக்கும் விளங்கல, புரிய முடியல, அவர் ஒலர்றாருன்னு சொல்ல முடியுமா? நம்மளால ஒண்ணு முடியாது
இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அங்கே ஒரு ஆள் கார் போதுங்கிறாரு, நான் இங்கே கேட்குறேன் சவுண்டே காணும், எனக்கு சவுண்டு கேட்க முடியலங்கிறதுக்காக கார் இல்லை கார் போகலன்னு சொல்ல முடியுமா? என்னால் முடியலங்கிறதுக்காக அது இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு சைனா பாஷை என்னால் புரிய முடியலங்கிறதுக்காக வேண்டி சைனா மொழியை பேசக்கூடிய உலரான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் அலிஃப்லாமியும் சொல்கிறான், அதனுடைய பொருள் என்னால் விளங்க முடியலங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பொருள் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. என்னால் விளங்க முடியல, அல்லாஹ் அதை விளங்குறான். அப்போ என்ன விளங்குது? இதுலேருந்து அடிபட்டு போயிடுச்சு. ஒரு ஆயத்தை காட்டினா கூட இந்த வாதம் சரிப்பட்டு போயிடும். பொருள் விளங்க முடியாத வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான், அலிஃப்லாமீன்றான், யாசீன்றான். யாசீனுக்கு என்ன அர்த்தம்? விளங்க முடியல. அப்ப இந்த ஆயத்துக்கு என்னதான் கருத்துன்னு கேட்டா, பொருள் விளங்க முடிந்த வசனங்கள் அல்லாஹ் ஒன்று வச்சிருக்கிறான், பொருள் விளங்க முடியாத வசனங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல அல்லாஹ் அடுத்து சொல்றான், இந்த பொருள் விளங்க முடியாத வசனங்களை யார் பின்பற்றுவார்கள் தெரியுமா? யாருடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்கிறதோ அவங்க தான் என்ன செய்வாங்க? இந்த பொருள் விளங்க முடியாத வசனங்களை பின்பற்றுவார்கள். எதுக்காக வேண்டி கேட்டா, இபுத்திகா அல் ஃபித்னா, குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக, வபத்திகா அல் தஅவீலி, இதுக்கு அவங்களுடைய கொள்கையின் பக்கம் வளைக்கிறதுக்காக வேண்டி, அவர்களுடைய கொள்கையின் பக்கம் இழுக்கிறதுக்காக வேண்டி இவர்கள் என்ன செய்வார்கள் கேட்டா, இந்த வசனங்களை தேடி அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நீங்க பாருங்க, நிறைய கூட்டங்கள் உலகத்துல உருவாகி போயிடுச்சு. ஆனால் அவ்வளவு கூட்டங்களும் எதை பேஸாக வைப்பாங்கன்னு கேட்டால் குர்ஆனை பேசிக்காக வச்சுருவாங்க. பல கூட்டங்கள் முஸ்லீமில் பல கூட்டங்கள் இருக்கிறாங்க, பல பிரிவினர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றை மறுத்தாலும் எதை மறுக்க மாட்டாங்க? கடைசியாக குர்ஆனை மறுக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு ஹதீஸை கூட மறுப்பாங்க, சஹியான ஹதீஸாக வந்தால் கூட மறுப்பாங்க. சில பேர் சஹாபாக்களுடைய கருத்தை ஏற்றுக்க மாட்டேன்னுவாங்க, சில பேர் ஹதீஸுகளில் சஹியான ஹதீஸ் ஏற்றுக்க மாட்டேன்னுவாங்க, சில பேர் ஹதீஸே எனக்கு வேணாம் குர்ஆன் மட்டும் போதுன்னுவாங்க. இப்போ எந்த ஒரு பிரிவினராக இருந்தாலும் இந்த குர்ஆனை மட்டும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க? குர்ஆன் வேணும்னுவாங்க. குர்ஆனே வேணான்றவன் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவான். அப்போ குர்ஆன் வேணும்னுவாங்க. இந்த குர்ஆனை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வளைப்பார்கள். முஅத்தஸிலான்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டத்தினுடைய பிரதானமான ஒரு 2 கொள்கை என்னென்னு கேட்டால், இவங்களுடைய பிரதானமான ஒரு 2 கொள்கை என்னென்னு கேட்டால், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்குல்ல, இந்த செயல்களை எல்லாம் நம்ம தான் படைக்கிறோம், அல்லாஹ் எந்த செயலையும் படைக்கல. ஒருத்தர் நன்மையை செய்கிறான்னு வைங்க, அந்த நன்மையை நானே செய்கிறேன், நான் என் இஷ்டப்படி செய்கிறேன், அதை அல்லாஹெல்லாம் படைக்கலை. அல்லாஹுக்குலாம் அதெல்லாம் தெரியாது, நானே என்னுடைய செயல்களை செஞ்சுக்கிறேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு அல்லாஹுக்கு தெரியலன்னு. நான் இப்போ போய் இன்னைக்கு நைட்டு போயிட்டு நன்மை செய்கிறதும் என் கையில் தான் இருக்குது, தீமை செய்கிறதும் என் கையில் தான் இருக்குது. நன்மை செய்வனா தீமை செய்வாங்கிறது நான் தான் உருவாக்க முடியும், இது அல்லாஹுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாதம். இது ஒரு பயங்கரமான ஒரு குஃபருடைய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்கிறோம், ஒமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர நீங்கள் நாடவில்லை. அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நீங்கள் நடக்கிறீங்க. நீங்கள் இப்போ என்ன செய்வீங்கன்னு அல்லாஹுக்கு தெரியும், நாளைக்கு என்ன செய்வீங்கன்னு அல்லாஹுக்கு தெரியும், நாளன்னைக்கு நீ நன்மை செய்வியா தீமை செய்வியான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹுக்கு தெரியலன்னு வச்சுட்டா அல்லாஹ் நம்மளை பற்றி அறியாதவனாக போயிடுவான். நான் இப்போ நைட்டு போய் என்ன செய்வாங்கிறது அல்லாஹுக்கு தெரியலன்னு சொல்லிட்டா அல்லாஹ் நம்மளை பற்றி அறியாதவனாக போயிடுவான், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிடுவோம். இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த பிரிவினர் இதுக்கு குர்ஆனுடைய வசனங்களை தான் வச்சாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபமன் ஷா ஃபல்யுக்மின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், யார் நாடுறானோ அவன் ஈமான் கொள்ளட்டும், எவன் நாடுறானோ அவன் காஃபிராக போகட்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ முஸ்லீமா போகிறதும் உன் நாட்டம் தான், நீ காஃபிரா போகிறதும் நீ உன் நாட்டம் தான் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்டுறாங்க. எல்லா பிரிவினர்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர்களுடைய கொள்கையை கேட்ட மாதிரி அந்த வசனங்களை என்ன செய்வாங்க, அதை எடுத்து அதை வளைச்சி அவர்களுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்புறதுக்காக வேண்டி இந்த குர்ஆனை பயன்படுத்துவாங்க. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக 2 நோக்கத்துக்காக இவர்கள் செய்வார்கள். எதுக்காக? குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி செய்வார்கள். வபத்திகா தஅவீலி, அவர்களுடைய கொள்கையின் பக்கம் இதனுடைய கருத்துக்களை, இந்த வசனத்துடைய கருத்தை திருப்பணுங்கிறதுக்காக வேண்டி செய்வாங்க. ஏன் இந்த வசனங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டால், தெளிவாக விளங்க முடிஞ்ச வசனங்கள்னு இருக்குன்னு வைங்க, அந்த வசனம் எல்லாரும் விளங்கிட்டு போயிடுவான். தெளிவாக விளங்க முடிஞ்ச வசனங்கள் இருக்க அது எல்லாரும் விளங்குவான், எனக்கும் புரியும் உங்களுக்கும் புரியும், அதை வச்சு யாரையும் திசை திருப்ப முடியாது. எது விளங்க முடியாத வசனங்களாக இருக்குதோ அந்த வசனங்களை வச்சு தான் அவங்களுடைய கொள்கையின் பக்கம் திசை திருப்ப முடியுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், விளங்க முடியாத வசனங்களை இவர்கள் பின்பற்றுவார்கள். அதை தங்களுடைய கொள்கைக்காக திருப்புவதற்காக வேண்டியும் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டியும் இவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இதனுடைய விளக்கங்கள் தெரியாது என்று அல்லாஹ் அந்த விளக்கத்தை தன் பக்கம் சேர்க்கிறான்.
இந்த பொருள் விளங்க முடியாத வசனங்கள் இருக்க அதுக்கு அர்த்தம் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. அலிஃப்லாமின்ட்டு அதுக்கு அர்த்தம் இருக்கு, அலிஃப்லாம் ரான்ற அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தங்கிறது அல்லாஹுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் வர்ராசிஹூன ஃபில் இல்மி. இப்படி சொல்லும் போது என்ன விளைவிப்பாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் இது பாமர மக்களை பார்த்தா நல்லா சொல்றான். சாதாரண மக்களை பார்த்து, மார்க்கத்தினுடைய போதிய அறிவு இல்லாத அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் இதை சொல்லியிருப்பான். இது எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். சில மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்களால இதை விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது விளங்கிவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், தனக்கு மாத்திரம் இந்த இல்மு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உயர்ந்த கல்வியில தேர்ந்தவர்கள் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அல்லாஹ் சொல்றான் வர்ராசிஹூன ஃபில் இல்மி, கல்வியில மிகைத்தவர்கள் என்று நீங்கள் விளங்கி இருக்கிறீர்களே, அவர்களே என்ன செய்வார்கள் என்று கேட்டால் யகூலூன சொல்வார்கள் ஆமன்னா பிஹி, இந்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஈமான் பண்ணுவோம். இந்த வசனங்களை இது அல்லாஹ் பொருள் விளங்குற மாதிரி கொடுத்த வசனங்கள், இது பொருள் விளங்க முடியாத உள்ள வசனங்கள், இது ரெண்டுத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டோம். நாங்கள் எதிர்கேள்விலாம் கேட்க மாட்டோம். பொருள் விளங்காத வசனங்கள் ஏன் அல்லாஹ் கொடுத்தா எதுக்கு கொடுத்தாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அதை நாங்கள் கொண்டு ஈமான் கொள்ளுவோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் சொல்வோம். இது என்னன்னு கேட்டால் ஒரு முக்கியமான சர்ச்சை இதுதான். இந்த வசனங்கள் இருக்க, இந்த வசனங்களை வைத்து பல பிரிவுகள் இதில் உண்டாகும். அதுக்காக வேண்டிதான் இந்த வசனங்களை ஒரு சம்பவ ரீதியாக பயான் ரீதியாக சொல்லாமல் ஒரு விவாதமான இதை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு காரணம் ஏன்னு கேட்டால், இது முக்கியமான ஒரு திருக்குரானை எப்படி விளங்கணுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு பேஸாக அல்லாஹ் இந்த வசனத்தை வச்சிருக்கிறேன். அதனால தான் இதை ஒரு விவாத பாணையில் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு 4 சம்பவத்தை போட்டு என்ன செஞ்சிடலாம், ஒரு தப்சீர் மாதிரி ஓட்டுறதில்ல. இதனோட உண்மையான விளக்கம் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்கு அப்படிதான். என்னென்னு கேட்டால், பெரும்பான்மையான அறிஞர்கள் இதில் இந்த கருத்து நம்ம சொன்னோம், வசனங்கள் பொருள் விளங்க முடியும் உள்ள வசனங்கள், பொருள் விளங்க முடியாது உள்ள வசனங்கள் இல்லை. இதனுடைய பொருளை விளங்க முடியும், இந்த பொருளை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு யார் இந்த முத்தஷாபிகள்னு சொல்கிறோம்ல, முத்தஷாபிகள்னா பொருள் விளங்க முடியாதது அந்த வசனங்கள், அதுக்கு விளங்க முடியும், அதுக்கு ரகசியமான அர்த்தம் இருக்குது, அது 2 பொருள் உள்ள அர்த்தத்தை தான் குறிக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஆயத்துக்கு நான் அர்த்தம் வைக்கும்போது உங்களுக்கு புரியும். ஒமா யஅலமு தஅவீலஹு, தஅவீல் தான் இதனுடைய தெளிவான தீர்க்கமான விளக்கம். ஒமா யஅலமு அறிய மாட்டார்கள், தஅவீலஹு இதனுடைய தீர்க்கமான தெளிவான அந்த விளக்கத்தை அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இந்த இடத்துல நீங்க திருக்குரான் எடுத்து பாருங்க, நான் வச்சிருக்க குரான்லயே இருக்கு, திருக்குரான் எடுத்து பாருங்க. அந்த இடத்துல ஒரு குறி போட்டு அதனுடைய சைடில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு கேட்டால் வக்ஃபு லாசிம். வக்ஃபு லாசிம்னா, லாசிம்னா என்ன, கட்டாயமாக அவசியமாக அந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறுத்திடணும். நிறுத்திட்டு அடுத்து எப்படி ஓதுன்னு கேட்டால் வர்ராசிஹூன ஃபில் இல்மி, இல்மில தேர்ந்தவர்கள் தனியாக ஒரு மூச்சை விட்டுட்டு நீங்கள் எடுக்கணும். ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல நிறுத்தணும்னு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த வேற கருத்து வச்சிருக்கிறார்களே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக தான் இது வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா அவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க, ஒமா யஅலமு தஅவீலஹு இதனுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, வர்ராசிஹூன வாவுண்ட ஆண்ட்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல ஆண்ட்னு சொல்லுவோம்ல, மேலும் வர்ராசிஹூன ஃபில் இல்மி மார்க்கத்திலே தேர்ந்தவர்களும் அறிவார்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க, ஒமா யஅலமு தஅவீலஹு இதனுடைய தெளிவான விளக்கங்களை அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள், அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ராசிஹூன ஃபில் இல்மி இல்மிலே தேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் இதை அறிவார்கள் என்று வைக்கிறாங்க. ஏன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும்னு கேட்டா மேல சொன்ன வாதம் அடிபட்டு போயிடும். பொருள் விளங்க முடிஞ்ச வசனங்கள்னு சொல்லி நம்ம அந்த முத்தஷாபிக்கு அர்த்தம் வச்சுட்டா அது விளங்குற குரூப் யாருன்னு காட்டணும்ல, விளங்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் வச்சுட்டா கீழே உள்ள வசனங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாரும் விளங்க முடியாதுட்டா மேல உள்ள அர்த்தம் அடிபட்டு போயிடும். அதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த புதுசாக தொடங்கக்கூடிய மேலும் சொல்லி அல்லாஹ் வேற சென்டென்ஸுக்கு அந்த வாபம் கொண்டு வரா, இது ரெண்டுத்தையும் இணைச்சு என்ன செய்யறாங்க, அர்த்தம் வச்சு போடுறாங்க. அதனால தான் நீங்க திருக்குரானை எடுத்து பாருங்க, இந்த வசனத்தை தஃப்சீர் முடிச்சுட்டு போய் பாருங்க, வக்ஃபு லாசிம்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நிறுத்தி விட்டு, ஏன்னா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள், நிறுத்தி விட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். வர்ராசிஹூன ஃபில் இல்மி மார்க்கத்திலே தேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்வாங்க. இதை ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சை. ஏன்னு கேட்டா, இந்த வசனங்கள் இருக்குல்ல, இந்த பொருளை விளங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள், இதுக்கு 2 கருத்து உள்ளவங்கன்னு சொல்றாங்கல்ல, இந்த வர்ராசிஹூன ஃபில் இல்மி மார்க்கத்திலே தேர்ந்தவர்கள் சொல்றாங்களே
இவர்களும் இதை விளங்க முடியும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு குரூப் சொல்றாங்க. அல்லாஹ்வை தவிர பொருள் விளங்க முடியாத வசனங்களை வேற யாரும் விளங்க முடியாது, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் விளங்க முடியாது. ஆனா சில மக்கள் விளங்க முடியும்னு சொல்றாங்களே. ஆனா ரீதியில நீங்க பார்க்கும்போது தவறான வாதம். ஏன்னு கேட்டா, முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான்டா, முத்தஷாபிகான வசனங்கள் இருக்கு. முத்தஷாபிகன்னு வைப்போம், தமிழ் அர்த்தம் வைக்க வேணாம். ஏன்னா தமிழ்ல 2 வகையா அர்த்தம் வைக்கிறாங்கல்ல. பொருள் விளங்க முடியாத வசனங்கள் நம்ம அர்த்தம் வைக்கிறோம், ரகசியமான பொருள் உள்ள வசனங்கள் சில பேர் அர்த்தம் வைக்கிறாங்க. அதனால நான் அரபியிலே சொல்றேன். இந்த முத்தஷாபிகன்னு அல்லாஹ் சொல்றான்ல, இந்த முத்தஷாபிகான வசனங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பின்னாடி என்ன சொல்றான்னா, இந்த முத்தஷாபிகான வசனங்களை யார் பின்பற்றுவான்னு அல்லாஹ் என்ன சொல்றான், யாருடைய உள்ளத்துல வழிகேடு இருக்குதோ அவன் பின்பற்றுவான். அவங்க என்ன செய்வாங்க, இந்த முத்தஷாபிகான வசனங்களை யார் பின்பற்றுவாங்க, வழிகேடு யாருடைய உள்ளத்துல இருக்குதோ அவர்கள் தான் இந்த வசனத்தை பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்ப என்ன விளங்குது, இந்த வசனங்களை பின்பற்றுவா வழிகேடு உள்ளவங்க தான் பின்பற்றுவான். இப்ப இல்முல தேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, இல்முல தேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் இந்த வசனத்துடைய கருத்து புரியும்னு வைங்க, அவங்களும் வழிகேடுன்னு போயிடும். அவங்களும் என்ன ஆயிரும், அவங்களும் அந்த கருத்து இல்லை எங்களுக்கும் தெரியும், எவனா ஒருத்தன் உள்ள பூந்தாண்டா இதனுடைய அர்த்தம் எங்களுக்கும் தெரியும்பான்னு சொல்லி உள்ள வந்தா அவங்களும் வழிகேடுன்னு போயிடும். அப்ப இல்முல தேர்ந்தவர்கள் அல்லாஹ் புகழ்றான். இல்முல தேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஈமான் கொண்டோம்னு சொல்லி அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான். ஆனா இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த முத்தஷாபிகான வசனங்களை யார் தேடுறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல வழிகேடு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இல்முல தேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா அவங்களை புகழ்ந்து அல்லாஹ் சொல்றான். அப்ப புகழ்ந்து அல்லாஹ் அவங்களை பத்தி சொல்றான்டா என்ன விளங்குது, அவர்கள் அந்த வசனத்தை தேடி போக மாட்டாங்க. விளங்குதா இல்லையா? அவங்க அந்த வசனத்தை தேடி போக மாட்டாங்க. தேடி போனா அவங்கள வழிகேடுன்னு ஆயிருமே. வழிகேடு நல்லா புகழ்வானா, புகழ மாட்டான். அப்ப என்ன விளங்குது, இல்முல தேர்ந்தவர்கள் அல்லாஹ் புகழ்றான். ஏன் புகழ்றான், அந்த வசனத்தை தேடி அவர்கள் போக மாட்டார்கள். ஏன் போக மாட்டார்கள், போகிறவன் வழிகேட, இவர்கள் போவாததுனால இல்முல தேர்ந்தவர்கள் அல்லாஹ் புகழ்றான். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த இல்முல தேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமன்னா பிஹி, இதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். இதை கொண்டு ஈமான்டா முதல்ல என்ன, ஒன்று ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கினாலும் விளங்கினாலும் நம்புறது தான் ஈமான். அல்லாவை பார்த்துருக்கீங்களா? அல்லாவை நம்ம பார்க்கல, அல்லாவை பார்க்காம நம்புகிறோம், அதுக்கு பேர் ஈமான். அல்லாவை பார்க்கல ஆனால் நம்புகிறோம், அல்லாஹ் இருக்கிறான் நம்புகிறோம், அது ஈமான். ரசூல்லாவை பார்க்கல ஆனால் நம்புகிறோம், அதுக்கு பேர் ஈமான். இல்லை அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் எனக்கு கண்ணு முன்னாடி காட்டினா தான் நம்புவேன், அல்லாஹ் வந்தால் தான் நம்புவேன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஈமானா? அல்லாஹ் இருக்கிறானா இருக்கிறான், ரசூல்லா சொல்லிட்டாங்க. மறுமை நாள் ஒன்று வருமா, அது உடனே பக்கத்திலே வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் வராமல் இருக்கு. ஆனால் ரசூல்லா சொல்லிட்டாங்க, நான் நம்புறேன். அப்போ ஒன்று ஆய்வு செஞ்சு உள்ளே போய் தெரிஞ்சு இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறது ஈமான் கிடையாது. கீழே ஒரு ஆள் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறாரு, அவர் கெட்டவர், அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கா டீ குடிச்சிட்டு இருக்காருன்னு அவங்க கிட்ட சொல்றேன்னு வைங்க, நீங்கள் நம்புறீங்க, அதுக்கு பேர் ஈமான். இவர் சொன்னாரு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, இதுக்கு பேர் நம்பிக்கை, இதுக்கு பேர் நம்பிக்கை. அவர் குடிச்சிட்டு இருக்கிறா இல்லையான்னு ஒரு ஆள் ஓடி போய் பார்க்குறாரு, இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா இந்த ஆலிம்சா, கீழே போய் பார்ப்போம், கீழே போறாரு, கீழே போனால் அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு, அதை பார்த்தோம்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு பேர் நம்பிக்கையா? நான் சொன்னதை அப்படியே நம்பினா நம்பிக்கை, சொல்றதை போய் என்னன்னு போய் ஆய்வு பண்ணி பார்த்து சொல்றது நம்பிக்கையா? நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆமன்னா பிஹி, இந்த நல்லோர்கள் மார்க்கத்தில் அந்த கல்வியில தேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த குர்ஆனை இந்த வசனங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த இல்முல தேர்ந்தவர்களுக்கு இந்த வசனம் விளங்க முடியும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லவே தேவையில்லை. ஏன், இந்த பொருள் அந்த முத்தஷாபிகான வசனங்கள் என்னன்னு ஆய்வு பண்ணி அவங்களால அதை விளங்கிக்க முடியும், அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி உள்ள பூந்து அவங்க தெரிஞ்சு அதுக்கு பிறகு நான் ஆமன்னான்னு சொல்லுவானா? ஆமன்னாண்டா அல்லாஹ் சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லை எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ் சொல்லிட்டான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது ஈமான் கொண்டோங்கிற அடையாளமா? இல்லை உள்ள பூந்து அது என்ன விளக்கம் நோண்டி எடுத்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கான் அதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு பேர் நம்பிக்கையா? அப்போ பேசிக்கா அல்லாஹ் அந்த ஈமான் கொண்டவர்களுடைய என்ன செய்வாங்கன்ற அந்த செயலை வைத்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ அந்த இல்முல தேர்ந்தவர்கள் அதை விளங்க மாட்டாங்கன்ற ஒரு பாயிண்ட் விளங்கு. இது போக இது இலக்கண ரீதியாக வர்ராசிகூன ஃபில் இல்மி, மார்க்கத்திலே கல்வியிலே தேர்ந்தவர்கள் என்று தனியாகத்தான் பிரித்து வாசிக்கணும்னு சொல்லி இன்னும் இலக்கண ரீதியாக பல்வேறுபட்ட ஆதாரங்களை மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்போ முக்கியமாக இதில் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் 2 வசனங்களை வைத்திருக்கிறான். ஒன்று பொருள் விளங்கி கொள்ள முடியுமான வசனங்கள், இன்னொன்று பொருள் விளங்க முடியாத வசனங்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அலிஃப் லாம் மீம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த பொருள் விளங்க முடியாத வசனங்களை யார் பின்பற்றுவா, யாருடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்குது அவன் தான் பின்பற்றுவான். மறுமை நாள் எப்போ வரும் நான் சொல்லட்டுமா, இந்த கியாமத்து நாள் இத்தனை தடவை வருது, இத்தனை எழுத்துல வருது,
இத்தனை முறை வருது, இத்தனை சூறால வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா 2200 கியாமத்து நாள் வரும் இப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, இவன் தான் வழிகேடு. நல்லா அடையாளப்படுத்துறான். அல்லாவே அதனுடைய இல்மு அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லும் போது எதுக்கு அங்கே போய் நோண்டிக்கிட்டு இருக்கிற, அதுக்கு ஏன் நீ இதுதான் அர்த்தம், இதுதான் பொருள் விளக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், எச்சரிக்கை பண்றான். அப்ப பொருள் விளங்க முடியாத வசனங்களை யார் பின்பற்றுவான்னு கேட்டா, யாருடைய உள்ளத்துல வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் பின்பற்றுவார்கள். எது காரணமாக குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டியும் அவர்களுடைய கொள்கையின் பக்கம் வளைப்பதற்காக வேண்டியும் அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று சொல்லிட்டு இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் மட்டும்தான் தெரிந்தவன். மார்க்கத்திலே தேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, மார்க்கத்திலே மிகச்சவங்க இருக்கிறாங்களே அவங்களே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம சாதாரண மக்களும், அதனால அவர்களே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாங்க அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சு பொருள் விளங்குறத ஏத்துப்போம், ஏற்று அமல் செய்வோம். பொருள் விளங்க முடியாத அல்லாஹ் சொன்னாங்கிறத ஏத்துக்கிட்டு போவோம். குள்ளும் இணைந்து அப்படின்னா எல்லாமே அல்லாஹ்விடத்துல இருந்து வருகிறது. இந்த செய்தியை யார் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால், யார் அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த செய்தியை விளங்கிக் கொள்வார்கள். இதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு செய்தியாக நம்ம சொல்றது என்னன்னு கேட்டா, ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி வசனங்களை வச்சிருக்கிறான், ஏன் அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு கேட்டா, மனிதனுடைய இயலாமையை அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். என்னதான் மனிதன் அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்னா, வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, ஒட்டுமொத்த மக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் கொஞ்சமாகத்தான் கொடுக்கப்பட்ட இல்மு இருக்குல்ல, குறைவான இல்மை தவிர வேற எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படலை நல்லா சொல்றான். இவ்வளோ பெரிய தன்னை அறிவாளியா காட்டுறான், வானத்து வரைக்கும் போறேன், நிலா வரைக்கும் போறேன் அப்படின்னு பெரிய பெரிய அறிவாளியாக தன்னை காட்டுறானே, தன்னை அறிஞர்கள் என்று காட்டுறாங்களே, அந்த மக்களை பார்த்தாலாம் என்ன சொல்றான்னு கேட்டா, குறைவான இல்மு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு புரியாத பல விஷயங்களும் மார்க்கத்துல இருக்கு, அதை நான் வச்சிருக்கிறேங்கிற அடையாளப்படுத்துறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்முடைய இயலாமையை விளங்குறதுக்காக வேண்டி இப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் இடத்துலதான் இந்த நடைமுறை இருந்தது. தங்களை பெரிய அறிஞராக என்னைக்குமே சஹாபாக்கள் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, நம்ம ஹஜ்ஜி செய்வோம்ல, ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தெரியுமா? எந்த எந்த ஊர்ல ஹஜ்ஜி செய்வோம்? மக்கால ஹஜ்ஜி செய்வோம். எந்த மாசத்துல செய்வோம்? துல்ஹஜ் மாசத்துல. எந்த நாள்ல கடைசி நாள் அந்த ஹஜ்ஜி, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாள், இந்த ஹஜ்ஜி பெருனா எந்த நாள்? துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள். எல்லாருக்கும் நமக்கு தெரியுதுல, இதெல்லாம் விளங்குதா இல்லையா? இது நம்ம வேற ஊர்ல இருந்து வந்தாலும் நமக்கு விளங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துல்ஹஜ் 10ல ஹஜ்ஜத்துல் விதான் சொல்ற கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பேருரை, அந்த உரையில சஹாபாக்கள்லாம் குழுவி இருக்கிறாங்க. அந்த ஊர்காரங்க, பக்கத்து ஊர்காரங்களா இருப்பாங்க, அரபிகள், அவங்க நம்மளாவது ஜனவரி பிப்ரவரி கால்குலேட் பண்றோம், அவங்க முஹர்ரம் சஃபர் தான் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள், அந்த மாதங்களை கணித்த மக்கள் எந்த நாள்ல இருக்கு, இன்னைக்கு தான் பெருநாளா, இன்னைக்கு பெருநாள் நமக்கு தெரியாதா? சில பேருக்கு பெருநாள் என்னைக்குன்னு கேட்டா தெரியாம இருக்கும். ஷவ்வால் மாசம் முதல் நாள் என்னன்னு கேட்டா சில பேர் முழிப்பாங்க, என்னடா ஷவ்வால் மாசம் முதல் நாள் என்ன விசேஷம் முழிப்பாங்க. ஷவ்வால் மாசம் முதல் நாள் என்ன? ஹஜ்ஜி பெருநாள், நோம்பு பெருநாள். சில பேர் முழிப்பாங்க. ஆனா பெருநாள் அன்னைக்கு எவனா முழிப்பானா? இன்னைக்கு என்னன்னு தெரியாது, எதுக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியாது, எதுக்கு வீட்டுல கறி ஆக்கியிருக்கான்னு தெரியாது, சொல்ல மாட்டான். இன்னைக்கு பெருநாள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒத்துப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எடுத்த ஹஜ்ஜத்துல் விதான் சொன்னவே கடைசி பேருரை, அந்த பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்னைக்கு என்ன நாள் கேட்கிறாங்க. இன்னைக்கு என்ன நாள் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் கேட்டா சொல்ல தெரியாதா? ஹஜ்ஜினுடைய அந்த குர்பானியுடைய நாள்ல இருந்து இது இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாதா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் இப்படி ஹதீஸ்களோட பதிவாகுது. சஹாபாக்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆஹா இந்த நாள் அவங்களுக்கு தெரியும் இது குர்பானியுடைய நாள் தான், இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லிட்டு இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய விளக்கம் வராம போயிருமே, அதனால எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் சஹாபாக்களோட பழக்கம். சூரியனை காட்டி இது என்னன்னு கேட்டாலும் தெரியாதுன்றவாங்க. அந்த மாதிரி உள்ள பண்பு தான் சஹாபாக்கள். ஏன்னா சூரியனை வச்சு வேற ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சந்தேகப்படுறாங்க, ஆஹா இந்த நாளுக்கு வேற ஏதாவது ரசூலுல்லாஹ் பேர் சொல்ல போறாங்களோன்னு சொல்ற அளவுக்கு அமைதியாக இருக்கிறாங்க. இருந்துட்டு சொல்றாங்க, இது நஹருடைய நாள் இல்லையா, குர்பானியுடைய அந்த பெருநாளுடைய நாள் இல்லையான்னு கேட்கறாங்க. ஆமா யாரும் இல்லையான்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்க, ஆமா யாரும் சொல்லாங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது நம்மளே ரிப்ளை பண்ணிட்டோம், இது எந்த மாசம் ஹஜ் பண்ண வரும்னு கேட்டா அவ்வளவு பேர் என்ன சொல்லிடுறோம், துல்ஹஜ், அதெல்லாம் பெரிய மேட்டர் அப்படின்றோம். சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய மார்க்கமே அவர்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, ஒரே 3 வார்த்தை தான், நம்மளா துல்ஹஜ்னு ஒரே வார்த்தையில பதில முடிக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இது எந்த மாசம்னு கேட்டா இருக்கிறது துல்ஹஜ் மாசம். அரபிகள் அவங்களுக்கு தெரியாம இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியுது. எந்த மாசம்னு கேட்டா அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியுங்கிறாங்க.
அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது துல்ஹஜ் மாசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இது துல்ஹஜ் மாசமா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா யா ரசூலுல்லாஹ், இது துல்ஹஜ் மாசம் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஐயோ பலதின் ஹாதா, இது என்ன ஊருன்னு கேட்குறாங்க. இது தெரியாம இருக்குமா, இது என்ன ஊருன்னு மக்கால வாழக்கூடிய சஹாபாக்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு இது தெரியாம இருக்குமா? மக்கால இருந்து ஹிஜ்ரத்து போய் மதீனால வாழக்கூடிய சஹாபாக்களுக்கு இது என்ன ஊருன்னு தெரியாம இருக்குமா? நமக்கே தெரியுது அது மக்கான்னு சொல்லி. ஐயோ பலதின் ஹாதா, இது என்ன ஊரு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நம்ம எல்லாம் சொல்லிவிட்டோம், இந்த ஊர்ல எந்த இடத்துல போய் ஹஜ் செய்வோம், மக்கால போய் ஹஜ் செய்வோம், நம்ம எல்லாம் சொல்லிவிட்டோம். ஒரே வார்த்தையில மக்கான்ட்டோம். சஹாபாக்கள் 3 வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அலம். யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்க, சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, ஆஹா இதுக்கு வேற பேர் வச்சுருவாங்களோ, இது மக்கான்னு நம்ம விளங்கி இருக்கிறோம், இது வேற ஏதாவது பேர் சொல்லுவாங்களோ, வேற ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அமைதியா இருந்துட்டு, ஏன் இது மக்காவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், இது மக்கா தான் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, இது உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, சில விஷயங்களை செய்தி எங்கே போயிருக்கிறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால் அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் சஹாபாக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியது என்ன, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். அப்படி தங்களை அறியாதவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் காட்டி கொண்டதால் தான் இன்னைக்கு மார்க்கம் உட்பட எதை குர்ஆனுடைய மார்க்கத்தினுடைய பேஸ் நம்ம விளங்கி இருக்கிறோமோ அந்த ஹதீஸும் குர்ஆனும் அந்த சஹாபாக்கள் காட்டினதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் தொகுக்கப்படலை, சஹாபாக்கள் தொகுத்து இதுதான் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. அதுதான் குர்ஆன். சஹாபாக்கள் இன்னைக்கு சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய எத்தனை பெரிய இமாம்களாக இருந்தாலும் அவர் மனன சக்தி உடையவரா, மார்க்க விஷயத்துல பேணுதலாக இருக்கிறாங்களா சொல்லி பல ஆய்வுகளுக்கு பிறகுதான் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸுகளை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் விஷயத்துல அப்படி கிடையாது. எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொன்னால் அது ஹதீஸு, அவங்க ரசூலுல்லாஹ் மேல போய் சொல்ல மாட்டார்கள் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸை ஏற்றுக்கிறோம். ஏன் அப்படி ஏற்றுக்கணும்னு கேட்டால், அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு முன்னாடி தங்களை அறியாதவர்களாக காட்டிக் கொண்டார்கள். அப்போ மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல நம்மளை அறியாதவர்களாக காட்டிக்கொள்றது தான் அறிவாளித்தன்மை. தவிர நீ கேளு, எத்தனை கேள்வி வேணாலும் நான் சொல்றேன், அதெல்லாம் என்ன கேள்வி வேணா கேளு, எந்த ஆயத்துல வேணா கேளு, எந்த ஹதீஸ்ல வேணா பாயிண்ட் அடிக்கிறேன், இப்படி சொல்றது அறிவாளித்தனம் கிடையாது. இந்த மாதிரி சொல்றது நான் சொல்லிடுவேன் எல்லாத்தையும். சஹாபாக்கள் அந்த நடைமுறையை கொண்டு வரல. அப்ப மார்க்கத்துல தங்களை அறியாதவர்களாக, தங்களுக்கு தெரியாதவர்களாக தங்களை கருதுவது தான் மார்க்கத்தினுள்ள அல்லாஹ் ரசூலும் விரும்பி இருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் நினைச்சிட வேணாம், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பொருள் விளங்க முடியாத சில வசனங்களை வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதுபடி நடைபெறுவதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தளி புரிவானாக. நாம் சொன்னவற்றில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. தவறுகள் நம்மிடத்தில் சுட்டி காட்டப்பட்டாலும் அந்த சுட்டி காட்டப்பட்ட தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தளி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.